சமஸ்கிருத வசனங்கள் தான் அதிகமாக இருந்த அந்த தமிழ் சினிமா காலத்தினுடைய அந்த ட்ரெண்டையே மாற்றி தூய தமிழில், எளிமையான தமிழில் வசனங்கள் உருவாவதற்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா எல்லிசார் டங்கன். ஆனா அந்த நாள் வரைக்கும் அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனா அவர் தான் எளிமையான தமிழை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சியை அவர் முன்னெடுத்தார். அதன் பிறகு நம்முடைய மீரா அப்படிங்கிற படமா இருக்கட்டும், சகுந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய படமா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கிய படங்கள். இது எல்லாத்தோட உச்சம் என்ன அப்படின்னா மந்திரி குமாரி. மந்திரி குமாரி படம் எவ்வளவு முக்கியமான படம்ங்கிறது தமிழ் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்தையும் இயக்கிய ஒரு பெரும் பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்றால் எல்லிசார் டங்கன் அவர்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷம் சென்னையில தாங்க தங்கியிருக்காரு. 1915 இங்க வந்தவர் 15 வருஷமா இங்க தான் தங்கியிருந்து பல தமிழ் படங்களை அவர் எடுத்திருக்கார். அந்த மந்திரி குமாரி படம் முடியறதுக்குள்ள அவர் மறுபடியும் அமெரிக்கா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ முக்காவாசி முடிச்சுட்டு போறாரு. அதன் பிறகு மீதி படத்தை வேற ஒருவர் அதை முடிச்சு அந்த படம் வெளியில வருது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு படமா அது வருது. அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் தமிழகத்துக்கு வராரு. வரும்பொழுது அப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு விருந்தோம்பல் அவர் கொடுத்து தமிழ் உலகத்துக்கு அவர் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பை மிகப்பெரிய அளவில் அவர் பாராட்டின செய்தியெல்லாம் நம்ம வரலாற்றில் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.